ஒரு ஒட்டக வியாபாரி ஒரு நண்பருக்கு தன்னுடைய ஒட்டகத்தை விற்கிறாரு. இப்போ வாங்கிட்டு வந்தவர் ஒட்டகத்தை தன்னுடைய வீட்டில் நிப்பாட்டி அந்த சேனைகள்லாம் கலட்டி பார்த்தா உள்ளர சின்னதாக ஒரு நவரத்தின பை அவருக்கு கிடைக்கிது. எல்லா நண்பர்களும் சொல்கிறாங்க, இது இறைவன் உனக்கு கொடுத்த பரிசுப்பா, உன் வாழ்க்கையை முன்னேற்றதுக்காக இறைவனாக பார்த்து கொடுத்துருக்காரு. நீ ஒட்டகம் வாங்கும் போதே அவருக்கு காசு கொடுத்துட்ட, அதனால இந்த நவரத்தின பை உனக்கு தான் சொந்தம்ன்றாங்க. ஆனால் இவர் கேட்கவே இல்லை. நான் யாரிடம் வாங்கினேனோ அவரிடம் தான் சென்று மீண்டும் இதை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஒட்டக வியாபாரியை தேடி கண்டுபிடித்து அவரிடம் சென்று இந்த சிறிய நவரத்தின பையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இப்போ அவர் கண்ணீர் மல்க சொல்றாங்க, நான் என் பொண்ணுக்கு திருமணம் பேசி வச்சிருந்தேன், அந்த திருமணத்துக்காகத்தான் நான் என்னுடைய ஒட்டகத்தையே விற்றேன், இந்த நவரத்தினங்கள்லாம் வச்சு தான் அவளுக்கு திருமணம் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நவரத்தின போய் தொலைஞ்ச உடனே இந்த திருமணமே நிற்கக்கூடிய தருவாயில் இருந்தது. நீங்கள் அல்லாவை போல் இந்த திருமணத்தை காப்பாற்றினீர்கள், நீங்கள் எனக்கு இறைவன், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணணும்னு. இப்போ இந்த நவரத்தின பையை திரும்ப கொடுத்தவர் சொல்றாரு, நான் உங்களிடம் கொடுப்பதற்கு முன்னாடியே அதில் 2 கற்களை நான் எடுத்துக்கொண்டேன்னு. இப்போ அவர் எண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, எல்லா கற்களும் சரியா தானே இருக்கு, 2 கற்களை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களே, 2 கற்களும் சரியா இருக்கேன். இல்ல, அந்த 2 கற்கள் என்ன தெரியுமா, எனது நேர்மை, எனது சுயமரியாதை என்கிற 2 கற்களை எடுத்துக்கொண்டுதான் நான் உங்களிடம் கொடுத்தேன். அது நீங்கள் வைத்திருக்கிற நவரத்தினங்களை விட அதிகமான விலை மதிப்பு உள்ளதுன்னு இவர் சொன்னாராங்க. நேர்மையாக இருப்பது முக்கியமல்ல, சந்தர்ப்பம் கிடைத்தும் தவறு செய்யாமல் எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவன்தான் நேர்மையானவன்.